Hello students, இன்னைக்கு நம்ம 11th standard maths chapter 7 exercise 7.2 last question 21 பார்க்க போறோம். Using cofactors of elements of second row evaluate modulus or determine A where A equal to determine வேல்யூ குத்துக்காங்க. ஓகேவா 538201123 குத்துக்காங்க. என்ன குத்துக்காங்கன்னா using cofactors of elements of second row இதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த லைன்ல செகண்ட் ரோக்கு கோஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வச்சு அந்த ஏ வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கு மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. கிளியர் டெட்டர்மின் ஏவை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா இப்போ செகண்ட் ரோ கேட்டனால நம்ம என்ன எடுக்கணும்னா செகண்ட் ரோவை தான் பார்க்கணும். பாருங்க சொல்யூஷன் பார்க்கறது முன்னாடி இது பார்த்துறேன். இதை தான் நம்ம டெட்டர்மின் பண்ணணும். ஓகேவா அப்போ கோஃபேக்டர்ஸ் அதுக்கு தான் கண்டுபிடிக்கணும் செகண்ட் ரோவுக்கு தான். ஓகேவா ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணிக்காங்க செகண்ட் ரோன்ட்டு. சொல்யூஷன் பார்ப்போமா. செகண்ட் ரோன்னும் போது நம்மளுக்கு என்ன தெரியும், அது A21 தெரியும். A21ல ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கும்போது இங்க செகண்ட் ரோன் வரும்போது என்ன வேல்யூ ஆகும், ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலாஸும் சொல்லியிருக்கேன். இங்க பிளஸ் இங்க மைனஸ் இங்க பிளஸ் இங்க மைனஸ் இங்க பிளஸ் இங்க மைனஸ் இங்க ஆப்போசிட் ஆகும் பிளஸ் மைனஸ் பிளஸ் இருக்கும். இப்போ இங்க என்ன இருக்கு, நம்மளுக்கு மைனஸ் இருக்கு 2 இருக்கு. இந்த டேர்ம் எடுக்கும்போது நம்மளுக்கு 38 இருக்கும் 23 இருக்கும். இதை பண்ணும்போது -2 இன்ட்டு நம்ம வேல்யூ எடுக்காம அதை கேன்சல் பண்ணி 2 வேல்யூ போடக்கூடாது. நம்ம எக்ஸ்பேண்டிங் பண்ணல, வெறும் டெட்டர்மின் தான் பண்ண போறோம். அப்போ இதை அடிச்சுட்டு வெறும் எக்ஸ்பேண்டிங் பண்ணும்போது மைனஸ் வேல்யூ மட்டும் இருக்கும் 9 - 16 இருக்கும். இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கும். அப்போ இதுல இருந்து 16 பண்ணும்போது -7 இருக்கும், இங்க மைனஸ் இருக்கும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +7 வரும். கிளியர். இப்போ A22 பார்ப்போம். A22 பண்ணும்போது என்ன ஆகும், பிளஸ் தான் வரும் 5813. இங்க இப்படி பண்ணும்போது 5813. இதை கால்குலேட் பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது 15 - 8 இருக்கும் 7. A23 பண்ணும்போது என்ன இருக்கும், மைனஸ் சைன் மாறும். அதுக்கு 5312 இருக்கும். மைனஸ் ஆஃப் ஏன்னா சைன் வந்து மைனஸ்ல மைனஸ். இதை டெட்டர்மைன் பண்ணும்போது 10 - 3. அப்போ இது வந்து -7 வரும். 10 - 3 7 வரும். பிளஸ் இன்ட்டு மைனஸ் -7 டைரக்டா போட்டுருக்கேன். ஓகே பிளஸ் மைனஸ் கரெக்டா போட்டுருங்க. இப்போ மாடுலஸ் ஏன்னு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலானா மாடுலஸ் ஏ கோட்டு இது வந்து என்ன சொல்லலாம், நம்ம ரோ எலமெண்ட் A21 இது வந்து கோஃபேக்டர் எலமெண்ட் கேபிட்டல் A21 ரெண்டுத்தையும் மல்டி பண்ணி பிளஸ் A22 கோஃபேக்டர் உடைய A22 கேபிட்டல் A2 பிளஸ் A23 கேபிட்டல் A23. கிளியர். இப்போ 2 இன்ட்டு 7 பிளஸ் 0 இன்ட்டு 7 பிளஸ் 1 இன்ட்டு -7 இருக்கும். அந்த வேல்யூங்களை சப்ஸ்டியூட் பண்றேன். ஏ வேல்யூ என்னது 2. ஓகே இங்க பாருங்க ஏ வேல்யூனா இதுதான் கோஃபேக்டர்ஸ் உடைய இது. அப்போ இதுதான் நம்மளுக்கு A22 A21 இது A22 இது A23. கிளியர். மிச்ச வேல்யூலாம் நம்ம போட்டுக்கோம். அது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணி ஆட் பண்றோம். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. சிம்பிள்மா. இப்போ என்ன ஆகும், 2 7s are 14 0 ஆயிடும். இது 1 7s are -7 ஆயிடும். 14 - 7 +7 ஆகும். ஏன்னா பிகர் நம்பர் சைன் சப்ட்ராக்ட் பண்ணும்போது பிகர் நம்பர் சைன். ஓகேவா வெரி சிம்பிள் கொஸ்டின்மா. determine A value என்ன, therefore determine A equal to 7. கிளியர். செகண்ட் ரோ எலிமெண்ட்டை வச்சு நம்ம கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு அதுல இருந்து determine A பண்ணும்போது ரோ எலிமெண்ட்டையும் கோஃபேக்டர் எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சது. ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.